ஈஸ்ட்.எஃப்.எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஒரு அரிதான வானியல் நிகழ்வு தொடர்பாகத்தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வானிலே சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் பல கோள்களினுடைய அணிவகுப்பை நாங்கள் பார்க்கலாம். பிளானட்டரி பரேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அணிவகுப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அநேகமான கோள்களை நாங்கள் எங்களுடைய வெற்றிக்கண்ணாலேயே பார்க்கலாம். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் என்று சொல்லி 6 கோள்களின் அணிவகுப்பை நாங்கள் இப்போது பார்க்கலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே ஒரு நாள் மாத்திரம் 7வது கோளும் இதோடு சேர இருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. புதன் கோளும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தான் ஒரே ஒரு நாள் பிப்ரவரி 28 இந்த 7 கோள்களினுடைய அணிவகுப்பை நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கால பகுதியிலே ஏதாவது வானியல் நிகழ்வுமா என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சில விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள், பூமியிலே ஒரு சில மாற்றங்கள் நிகழலாம் அப்படி என்று சொல்லி. ஆனால் இது ஆராய்ச்சியாளர்களை பொறுத்தளவில் ஒரு மிகவும் வாய்ப்பான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த காலகட்டத்திலே இந்த ஈர்ப்பு விசைகள் காரணமாக விண்கலங்கள் ஏவப்படும் போது அது கோள்களை மிக விரைவாக அணுக முடியும் என்பதனால் எங்களுடைய சூரிய குடும்பம் தொடர்பான பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பான காலமாக பார்க்கப்படுகின்றது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், எங்களுடைய சூரிய குடும்பத்தை தவிர்த்து பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஏனைய புறக்கோள்களை கண்டுபிடிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் இது உதவும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புறக்கோள்கள் ஒன்றை ஒன்று கடக்கும் போது ஏனைய நட்சத்திர குடும்பங்களில் உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகின்றதாம். அதே வேளையிலே வேற்றுக்கிரக வாசிகள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது.